இந்த கல்யாணம் நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஒரு நல்ல முகூர்த்த நாள் குறிக்கத்தாமா நான் இங்க வந்திருக்கேன். இல்ல மாமா, இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவே நடக்காது, நடக்கவும் கூடாது. வார்த்தை மாறுறது உங்களுக்கு பழக்கமா இருக்கலாம், ஆனா நான் மாற மாட்டேன். எனக்கு இனிமே இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்ல. இந்த சந்தியாவை விட்டுருங்க. தயவு செஞ்சு இனிமே இங்க வராதீங்க. இதுவே நம்ம கடைசி சந்திப்பா இருக்கட்டும். ஆபரேஷன்ல நீங்க பழச்சிட்டீங்க, சந்தியா செத்துட்டா. போலாம்ப்பா. நீங்க? நான் தான் ஜெயசீலன். ஓ, நீங்க தானே பிரியா? ஆமா. ஓகே மேடம், கார்ல ஏறுங்க போலாம். என்ன சஞ்சனா அவங்க அம்மா யாரும் வரல? இல்ல, ஆபீஸ்ல இருக்காங்க. நீங்க சந்தேகப்படுறீங்க, பயப்படுறீங்கன்னா போன்ல கூட பேசுங்க தாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, வாங்க. சரி, ஓகே மேடம், உட்காருங்க. இது எந்த இடம்? மேல வாங்க, மேலதான் ஆபீஸ். இந்த பக்கம் மேடம். இங்கதான் வாங்க மேடம். சஞ்சனா, நீ எப்படி இங்க வந்த? யார் நீங்க? आइए आइए प्रिया जी। कैसे என்ன பாக்குற? நீ மகா இல்லன்னா நான் ராஜசேகர் இல்ல, நீ பிரியான்னா நான் கிரேன் சேகர். நீ எப்படி PhD படிக்க நார்த் इंडियाல இருந்து வந்தியோ, वैसे मैं भी MBA करने के लिए राजस्थान इधर आए. இந்த போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்னை ஏமாத்த உனக்கு ஒரு வழி தான் தெரியும், உன்னை ஏமாத்த எனக்கு 9 வழி தெரியும். ப்ளீஸ், உங்களுக்கு தேவை நான் தான். என்னதான் புத்திசாலித்தனமா புடிச்சிட்டீங்கல்ல? சம்பந்தமே இல்லாம இந்த குழந்தையை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? இவ கட்ட அவுத்து விடுங்க. அவளை வெளியே விட்டா நடக்க போற கொலைக்கு அவ சாட்சி ஆயிடுவா. அதனால உன்னோட சேர்ந்து அவளும் சாவ போறா. அவ சாட்சி சொல்ல மாட்டாங்க, அவளை விட்டுடுங்க. எந்த கொலை செய்தாலும் சாட்சி வச்சுக்க மாட்டான் இந்த ராஜசேகர். உன்னுடைய அப்பா அம்மாவை கார் விபத்துல கொலை பண்ணி விபத்துன்னு அது செட் பண்ணப்போ சம்பந்தமே இல்லாம டிரைவர் சேர்ந்து செத்தான். அதனாலதான் இந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்கு தெரியாம நான் ஹாயா ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். மகா, நெருப்புலையும் பகையிலையும் மிச்சம் வச்சு கூடாது மகா, அது நம்மளையே எரிச்சிடும். நீங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஆனா இந்த குழந்தை எங்க இருந்து காப்பாத்தாம நான் போக மாட்டேன். மகா, ஏடா கைய. நீ என்ன படுத்துற பாட்டுக்கு என் புள்ள சாக காரணமா இருந்தவன் நீ. உன்னை என் கையாலே கொல்லணும். அப்படியே கொல்லுங்க சார், கொல்லுங்க சார், கொன்னுடுங்க சார், விடாதீங்க சார், கொன்னுடுங்க சார், அப்படியே நெரிச்சு கொல்லுங்க சார். உயிரோட விட்டா நமக்கு தான் சார் ஆபத்து. விடாதீங்க
கொல்லுங்க சார். விடாதீங்க சார். உங்களை விட்டா கண்டிப்பா சொத்தை அனுபவிக்கணுமோ இல்லையோ நான் உயிரோட வெளில போறேன். சாவடி. சார் போலீஸ் சார். என்ன ராஜசேகர், உங்க சொத்து வெறியாட்டம் கேம் என்னையோட க்ளோஸ் ஆதா? என்ன அப்படி பாக்குறீங்க? நாங்க எப்படி இங்க வந்தோம்னா? மகா, உங்க ஸ்பெக்ஸ் கொஞ்சம் கொடுங்களேன். இது சாதாரண கிளாஸ் இல்லைங்கண்ணா, மைக்ரோஸ்பை கேமரா செட் பண்ணியிருக்கிற கிளாஸ். இது மகாவுக்கே தெரியாது. இதை வச்சுதான் நாங்க எல்லாரும் மகாவை ஃபாலோ பண்ணோம். நீங்க மகாவோட அப்பா அம்மாவை கொலை பண்ணதா கொடுத்த வாக்குமூலமும் இதுல பதிவாயிருக்கு. உங்களுக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கண்டிப்பா அது கன்ஃபார்ம். வேணும்னா அது என்னோட கிஃப்டா வச்சுக்கோங்களேன். இன்ஸ்பெக்டர் வாங்க. உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? தேங்க்ஸ் பிரியாக்கா. இந்தாங்க மகா. அவங்க பேரு மகா. உங்களுக்கு மட்டும் வேணா அவங்க பிரியாவாவே இருக்கட்டும். நீங்க உண்மையிலேயே ஒரு கிரிமினல் லாயருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க சொரூபன். எனக்கே தெரியாம நான் போட்டிருக்கிற கிளாஸ்ல மைக்ரோ கேம். ஐ எம் சாரி மகா, ஐ சென்ஸ் சம்திங் ராங் கோனா ஹேப்பன். அதனால தான் உங்களுக்கு தெரியாம கேமரா ஃபிக்ஸ் பண்ணேன். எனிவேஸ், நீங்க சென்ஸ் பண்ணது கரெக்டாவே போயிடுச்சு. சோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? வாங்க சொல்றேன். வாடா. ஆமா சண்முகம், புரியுது. நீங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்களுக்காக தான் அவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். சார், நான் மகாவோட அட்வொகேட் ஸ்வரூபன். மகாவை கொலை பண்ணிட்டுதா சுப்பிரமணி மேல கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியும். சண்முகத்தோட அண்ணன் தானே? சண்முகம் இப்பதான் பேசினாரு. ஓகே. நீங்க தான் மகாவா? ஆமா சார். என்ன அவர் கடத்தல. நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன். சில சித்த வைத்திய ட்ரீட்மெண்ட்காக ஒரு ஆசிரமத்துல இருந்தேன். அதுக்குள்ள என் சொத்துக்களை அடைய திட்டம் போட்ட என் தாய் மாமா ராஜசேகர் அபாண்டமா அவர் மேல கொலைகேச போட்டு அவரை ஜெயில தள்ளிட்டாரு. எனக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியும். ராஜசேகரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ராஜசேகர், தனா, ஜெய்சீலன் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். ஓகே, மகாவை கோர்ட்ல ஒப்படைங்க. சுப்பிரமணியை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நிச்சயமா ராஜசேகர் கும்பலுக்கு தண்டனை கிடைச்சிடும். ஷூர் சார். போலீஸோட ஒத்துழைச்சி கேஸை டீல் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மகா போலீஸ் கஸ்டடியில் இருக்கணும். ஷூர் சார். நடந்த விஷயத்தை வாக்கு மூலமா மகா கிட்ட எழுதி வாங்கி போலீஸ்ல ஃபைல் பண்ணுங்க. ஐ வில் டு தட் சார். மகா, இனிமே உன்னோட வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்குமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகேம்மா. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நானும் நிறைய நல்லது செய்யணும். செல்வா, இந்த காஃபி. பேரண்டி, அப்பப்ப டீ காஃபி எல்லாம் குடிச்சு பழகு. உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் பேசாம இருங்களேன் அத்தை. இந்தடா. டேய், எங்கடா சொல்லாம கொள்ளாம போயிட்டு வர? செல்வா, சந்தியா வீட்டுக்கு தம்பா போயிட்டு வரேன். நின்னு போன கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சந்தியா தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, சந்தியாவை தவிர. ஏன்னு எனக்கு காரணம் தெரியலப்பா. நான் எவ்வளவோ அவள்கிட்ட பேசி பார்த்தேன். ஏதோ ஒரு காரணத்தால் இந்த கல்யாணத்துக்கு மறுக்கிறா. பிடிவாதமாக இருக்கா. ஏன்னு தான் புரியல. உட்ரா. எந்த புத்துல எந்த பாம்போ எந்த பள்ளி இருக்கோ?
கல்யாணம் வேணான்னு சொன்னா சந்தோஷப்பட வேண்டியதானே? தானா வந்த சனிய தானா விலகி போகுது. விட்டு தலை. அப்பதா வயசு பொண்ணு ஒரு பையனை வேணான்னு சொன்னா அதுக்கு 1008 காரணம் இருக்கும். செல்வாவை பாக்குறதுக்கு முன்னாடியே அவளுக்கு வேற யார் கூடவோ தொடர்பு இருந்திருக்குமோ என்னவோ. அவ ஏன் இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னதுக்கு எனக்கு காரணம் தெரியும். ஆனா அதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு அவளே என்கிட்ட சொல்லியிருக்கிறா. சில பேரோட நிம்மதி போயிடக்கூடாதுன்னு நான் பேசாம இருக்கிறேன். எல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். ஏண்டா உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சிச்சு? எனக்கு எதுவும் புரியல. ஏண்டி உனக்கு? டேய், அவளுக்கு ஏதோ புரிஞ்சிருக்குதுடா. உன் பொண்டாட்டிய சாதாரணமா நினைக்காத. சரியான ஊம குசும்பி. என்ன இது? ஆளாளுக்கு இப்படி முறைச்சுக்கிட்டு போறாங்க. இந்த வீராயி முறைக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஏ பார்வதி, என்ன? எங்கடி போற? தூக்கம் வருது, தூங்க போறேன். ஏன் தூக்கம் போச்சு? நீ மட்டும் நிம்மதியா தூங்கணுமா? அப்புறம் நான் என்னடி மாமியாரு? சரி, இப்ப என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த குறி சொன்ன அம்மா அவ்வளவு தெளிவா செல்வா அந்த சந்தியாவை கட்டினா உன் தாலிக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கா. அதையும் மீறி போய் இந்த நல்லு என்ன பண்ணிருக்கான்? எனக்கு தெரியாம அந்த சம்பந்தி வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கான். உருப்பிடுவான் அவன். உங்க பிள்ளைய நீங்களே திட்டாதீங்க. இதுக்கு மேல அவன் நிலையா இருப்பான்னு எனக்கு தோணல. ஏதோ மனசு மாறின மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத. உன் வாழ்க்கையை நீ பாத்துக்க. உன் தாலி நிலைக்கணும் இல்ல? போதும், நிறுத்துங்க அத்தை. நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா செல்வா கல்யாணத்தை நிறுத்துன்னு ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏதோ மாமியார மரியாதை கொடுத்தா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. செல்வாவுக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது. நீங்களும் அதை பார்க்க தான் போறீங்க. என்னடி சொல்ற? உன் தாலி 28 வருஷம் நானும் அவர் சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்கோம். அதையும் மீறி அவரு போகணும்னு விதி இருந்துச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? அடி பாவி, உங்க புருஷன் போய் 10 வருஷம் ஆச்சு. நீங்க செத்தா அடுத்த நிமிஷம் நானும் செத்துருவேன்னு மாமாவை பார்த்து அடிக்கடி சொல்வீங்க. ஆனா இந்த 10 வருஷமா நீங்க சந்தோஷமா நல்லா தானே இருக்கீங்க. அதே மாதிரிதான் என் புள்ள ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என் தாலியை பறி கொடுக்கிற நிலைமை வந்தாலும் நான் சந்தோஷமா கொடுத்துட்டு போறேன். என் புள்ள என் கண்ணு முன்னாடி குடிகாரனா மாறிக்கிட்டு இருக்கான். நெய் காய்ச்சற வாசனை கூட பிடிக்காது. வேப்பெண்ணையை கொடுத்தா கூட குடிக்க மாட்டான். இப்போ அதை விட கசப்பா குடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்கு? பேசாம அவன் ஆசைப்படுற வாழ்க்கையை தேடி கொடுத்துட்டேன்னா கடவுள் என்னையும் என் புருஷனையும் நல்லபடியா வச்சுக்குவாரு. இத பாருங்க, என் புள்ளைக்கு நான் ஒரு நல்ல தாயா இருந்துட்டு போறேன். ஊர் முழுக்க தேடினாலும் சந்தியா மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைக்க மாட்டா. அவ எனக்காகத்தான் என் வார்த்தையை வேத வாக்கா நினைச்சுதான் என் புள்ளைய வெறுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுக்கு நான் ஒரு நியாயம் செய்யலன்னா சொர்க்கத்துல என்ன நரகத்துல கூட எனக்கு இடம் கிடைக்காது. அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சவளா ஆயிடுவேன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, நான் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். யார் இருக்க சொன்னது? கிளம்புங்க இப்போ. உடனே ஊருக்கு கிளம்புங்க. இல்லன்னா நானே உங்களை கிளப்பி விட்டுருவேன். போறப்ப தேவைன்னா உங்க பிள்ளைய கூட கூட்டிட்டு போங்க. இனிமே எனக்கு என் பிள்ளைங்க போதும். இதுக்கு மேலேயாவது மாமியாருங்கிற மரியாதையை காப்பாத்திக்கங்க. ஏதாவது ஏடா கூட பண்ணீங்க நல்லா இருக்காது.
என்னக்கா ஏதாவது பிரச்சனையா? ஏண்டி அப்படி கேக்குற? இல்ல, நீங்க ஓடி வந்த வேகத்தை பார்த்து ஏதோ பிரச்சனையோன்னு பயந்துட்டேன். நல்ல செய்தி நடந்துதா வரும், கெட்ட செய்தி கார்ல வரும். இதானே நம்மள மாதிரி ஏழிங்க தலையெழுத்து. அதெல்லாம் ஒண்ணு இல்ல லீலா, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னக்கா? என்னன்னா மகா திரும்பி வந்துட்டா. நம்ம சுப்பிரமணி சார கோர்ட் கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏய் என்னடி, சுப்பிரமணி சார் கோர்ட் கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டாருன்னு சொல்றேன், முகத்துல சந்தோஷத்தையே காணோம். தூக்குல நிக்கிற ஒரு கைதிக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து விருது கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குக்கா நீங்க சொல்றது. ஏண்டி அப்படி சொல்ற? பின்ன என்னக்கா, சுப்பிரமணி மாமா ரிலீஸ் ஆனத பத்தி சந்தோஷப்படுறதா இல்ல அந்த மகா திரும்பி வந்தத பத்தி வருத்தப்படுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியா அவ காணாம போறதுக்கு முன்னாடி நான் தான் அவளை வீடு பூந்து அடிக்க போனேன். அப்ப என் கையில கிடைச்சிருந்தா அவளை சட்னி ஆக்கிருப்பேன். ஆனா அவ ரூமுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காணாம போயிட்டா. அவ காணாம போனது என்னாலதான்க்கா. இப்ப அவ மறுபடியும் திரும்பி வந்திருக்கா. எதுக்கு வந்தா, ஏன் வந்தா, எப்படி இருக்கா? எங்க அக்கா வாழ்க்கையில புகுந்து மறுபடியும் என்ன புயல கிளப்ப போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. ஏன் லீலா, கொஞ்சம் நல்லதாவும் நினைக்க கூடாதா? நல்லது நடந்தாதான் யாருக்கும் கஷ்டம் இல்லையே, கெட்டது நடந்தாதான் யோசிச்சு பார்க்கணும். மகாவால இனிமே எந்த பிரச்சனையும் வராது லீலா. அப்படி சொன்ன வாய்க்கு சக்கரை போடலாம். ஆனா அப்படி நடக்குமா? அந்த மகாவை கெட்டவன்னு ஒத்துக்க முடியல, நல்லவன்னு ஒத்துக்க முடியல. அவ இருந்தப்போ ஏண்டா இந்த சனியை இருக்குதுன்னு தோணுச்சு. இப்ப அவ காணாம போனப்போ ஐயோ மறுபடியும் எப்ப வரப்போறான்னு இருந்துச்சு. இப்ப திரும்பி வந்துட்டால, நீங்க வேணா பாருங்க, இளவரசி அக்கா வாழ்க்கைய உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. ஏய் அப்படியெல்லாம் நினைச்சு பயப்படாத லீலா. முதல்ல தான் இளவரசிக்கு யாருமே இல்ல, இப்பதான் நீயும் நானும் 2 பேர் இருக்கோம்ல. அந்த மகாவை 2 பேரும் சேர்ந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். பார்க்கலாம். ஏய் இப்போ உங்க அக்காவை பார்க்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன், நீயும் வரியா? வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, வீட்டுக்கு போய் சமைக்கணும். அவர் வேற லீவ்ல இருக்காரு. நான் போயிட்டு அப்புறம் வரேன்க்கா. மாமா ரிலீஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. அவருக்காக ஏகப்பட்ட வேண்டுதல் இருக்கு, எல்லாத்தையும் இப்பவே நிறைவேற்றணும். உங்க மாமா மேல உனக்கு ஸ்பெஷல் பாசம் தான் இல்ல? சரி நான் கிளம்புறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. சரியா? சரிக்கா. இளவரசி அக்காக்கு ஒரு அபி அமைஞ்ச மாதிரி இப்படி ஒரு ஃப்ரெண்டு எல்லாருக்கும் அமைஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அம்மா உங்களை பார்க்க வந்தாங்கல்ல, அவங்க மறுபடியும் வந்திருக்காங்க மேடம். எங்க இருக்காங்க? விசிட்டர்ஸ் ரூம்ல இருக்காங்க மேடம். அத்தை, என்ன மன்னிச்சிருமா. ஏன் அத்தை? நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக நீ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கல. செல்வா பல தடவை உங்ககிட்ட கேட்டு உன் மனசை கல்லாக்கிக்கிட்டு எனக்காக கல்யாணத்துக்கு மறுத்திருக்க. உங்க மாமா வந்து கேட்டு கூட பிடிவாதமா இருந்திருக்கியே. நீ ஜெயிச்சிட்ட சந்தியா. என்னத்த சொல்றீங்க? எந்த நம்பிக்கையும் இல்லாம போயிட்டாலோ இன்னும் உன் வாய் நிறைய மனசு நிறைய என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிடுறியே. உன்ன மாதிரி மருமக எனக்கு வேற யாருமா கிடைப்பாங்க? நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டேன். செல்வாக்கு உன்னை தவிர வேற நல்ல பொண்ணே கிடைக்காதுமா. அவனும் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நானே சொல்றேன், கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த கல்யாணத்தை நடத்துவோம். நீ சமாதானம் சொல்லுமா. வேண்டாம் அத்தை, எனக்கு என் ஆசை, என் வாழ்க்கை எல்லாமே 2ஆம் பட்சமா போயிடுச்சு. நீங்க நல்லா இருக்கணும், மாமா நல்ல ஆயுசோட இருக்கணும், அதுதான் என் வேண்டுதல். நான் உன்னை சந்திச்சு தாலி பிச்சை கேட்டதுனால தானே
நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்ற. இப்ப நானே இந்த விஷயத்த வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். அப்பதான் எல்லாருக்கும் நீ எவ்வளவு நல்லவன்னு புரியும். உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரியும். வேண்டாம் அத்தை, நீங்க அப்படி சொன்னா அப்புறம் உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்களே உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம். பெத்த பிள்ளைங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத விட கஷ்டமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. உனக்கு எவ்வளவு பெரிய மனசு சந்தியா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் நீதான் என் மருமகன்னு ஆணித்தரமா நம்ப வைக்குது. இவ்வளவு நேரம் நான் கெஞ்சினேன். இப்ப மாமியாருங்கிற அதிகாரத்துல கேக்குறேன். எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறியா இல்லையா? அத்தை, இதப்ப என் மாமியாருக்கு நீ பயப்படாத. அந்த கழுவியை நான் மிரட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். வந்துருமா எங்க வீட்டுக்கு. நீ இல்லாம அந்த வீடு ரொம்ப சூனியமா இருக்கு. வந்துரு மருமகளே. தீர்க்க சுமங்கலியா இருமா.